இப்போது அரசு மரியாதை அளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நிர்மல்குமார், திருப்பரங்குன்றம் சட்ட உறுப்பினரும் அமைச்சருமான சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அரசு மரியாதை என்ற ஆட்சியர் மற்றும் அந்த அமைச்சர் மற்றும் சீமான், ராம், மாரி செல்வராஜ் உள்ளிட்ட முன்னணி இயக்குநர்களும் இப்போது இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இதேபோல் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த பல்வேறு முன்னணி இயக்குநர்களும் மற்றும் திரையுலகைச் சேர்ந்த நடிகர்கள், நடிகைகள் உள்ளிட்டோரும் அவருடைய திரைப்படங்களில் நடித்தவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்று அவருடைய இறுதிச் சடங்கில், பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கில் திரையுலகினர், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் திரையுலகில் பழம்பெரும் இயக்குநர்களும் மற்றும் இப்போது இளம் இயக்குநர்களும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளில், சித்ரா லட்சுமணன் உள்ளிட்ட பழம்பெரும் இயக்குநர்களும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல இப்போது இந்த வெற்றிமாறன், சமுத்திரக்கனி, மாரி செல்வராஜ் உள்ளிட்ட இளம் இயக்குநர்களும் இன்றைய தலைமுறை இயக்குநர்களும், பார்த்திபன் என்ற அந்த பாவரிசை இயக்குநர்களில் பார்த்திபன் மற்றும் பாக்கியராஜ், பாண்டியராஜ் வரிசையில் உள்ள பார்த்திபன் உள்ளிட்ட இயக்குநர்களும் இப்போது இறுதிச் சடங்கில் இங்கு தேனி தேவதானப்பட்டியில் நடைபெறக்கூடிய அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கு முன்னதாக இறுதிச் சடங்குகள், அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் ஆகியோரின் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு இப்பொழுது உடல் அரசு அதிகாரிகளிடம், காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படும். அதன் பின்னர் முழு அரசு மரியாதை வழங்கப்படும். துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் பாரதி ராஜாவுக்கு இறுதிச் சடங்கு அந்த தேனியில் நடைபெற இருக்கிறது. இந்த இறுதிச் சடங்கில் பல்வேறு தரப்பினரும் அவருக்கு, தமிழகத்தைச் சேர்ந்த காலையில் இருந்து ஏராளமானோர் அலையலையாக வருகை புரிந்து அவருக்கு அந்த இறுதி மரியாதையை செலுத்தினார்கள். முதல் மரியாதை இந்த திரைப்படம் எடுத்த இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு இறுதி மரியாதையை அவரது சொந்த ஊர் மக்களும் தமிழக மக்களும் இன்று செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் இருந்தே தேனியிலும் அந்த தென் மாவட்ட மக்களின் கலாச்சார பண்பாட்டை திரை மொழியில் பல ஆண்டுகளாக கொடுத்த இயக்குனர் இமயத்திற்கு அந்த மாவட்டத்து மக்களும், தேனி மாவட்டம் மட்டுமல்ல, அருகில் உள்ள மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தென் மாவட்ட மக்களும் பெரும்பாலானோர் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில், திண்டுக்கல் உள்ளிட்ட சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பாலான அந்த 70கள் 80களில் அவருடைய படங்களை பார்த்து ரசித்த பலர் 90கள் வரை அவருடைய திரையுலகை ஆக்கிரமித்திருந்த பாரதி ராஜா, வைரமுத்து, இளையராஜா ஆகியோர் அவரால் கவரப்பட்டு திரையுலகிற்கே வந்த பாரதி ராஜாவின் துணை இயக்குநர்களும் அவருடைய சிஷ்யராகவும் சீடராகவும் இருந்த சீமான் நேற்றும் அவர் இங்கு அவருடைய இல்லத்தில், நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் அவர் மறைந்த செய்தி கேட்டு துயரத்தோடு அங்கு அவர் அமர்ந்து இறுதி சடங்கில், இறுதி நிகழ்ச்சியில் இறுதி மரியாதையை செலுத்தினார். இப்பொழுது தேவதானப்பட்டியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியிலும் இன்று காலையில் இருந்தே அவருடைய குருவுக்கு சீடர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவின் சீடர்கள் என பாக்கியராஜ், பாண்டியராஜன், மணிவண்ணன் மற்றும் சீமான் உள்ளிட்ட பலர் அவருடைய சீடர்களாக இருந்து, சிஷ்யர்களாக இருந்து, அவரோடு துணை இயக்குநராக இருந்து, வசனகர்த்தாவாக இருந்து, பின்னர் அவர்களே இயக்குநர்களாக மாறி பல்வேறு வெற்றி படங்களை அளித்தவர்கள். சீமான் மற்றும் பாரதி ராஜா ஆகியோருக்கிடையேயான இந்த குரு சிஷ்யர் உறவு முறை என்பது இப்போதும் அவருடைய உடலுக்கு அருகேயே துயரத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில நிமிடங்களில் இந்த இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெற இருக்கிறது. ராதிகா.